விமன் வந்து வேலைக்கு போறதே கொஞ்சம் கம்மி தான் இருந்தாங்க. ரொம்ப மோசம்லாம் கிடையாது இருந்தாங்க. பட் அந்த டைம்ல டிடெக்டிவ் ஏஜென்சி இப்பவே நீங்க டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்றீங்க. அப்ப அந்த டைம்ல விமனே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் விஸ்வநாத் சன் அப்படின்னு ஒரு மூவி இது ட்ரைலர் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா 40 ப்ளஸ் இருக்கும். இந்த பொண்ணு வந்து ஒரு 20 ப்ளஸ் தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேணும் வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற மாதிரி சீன்ஸ் இருக்கு. ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான கேசஸ் இருக்கா? ரியல் லைஃப்ல நான் எங்க பக்கத்துல ஒரு டெனன்ட் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே இந்த நீங்க சொல்ற மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் 20 வயசு டிஃபரன்ஸ் இருந்தது. இவங்களோட இவங்களோட அப்படியே பழகினாக்க அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்க தராங்க. இந்த சுகர் டேடி கான்செப்ட் அது. ஸோ வயசானவங்களோட சின்ன பெண்கள் போகிறது இது சகஜமாயிடுச்சு. இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி இவங்களோட போகிறாங்க, இப்போ பேமெண்ட் வந்து அவங்கக்கிட்ட தான் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் சொன்னோம். வயசானவங்கன்னா பிரச்சனை இல்லைம்மா, யங் பாய்ஸோட போனீங்கன்னா அவன் வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு த்ரெட்டன் பண்ணுவான். வயசானவங்க த்ரெட்டன் பண்ண போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு இவங்களுக்கு வேணுங்கிற காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் ஏஜென்சி மாலதி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ஃபீல்ட் எப்படி மேம் இருக்கு? எனக்கு டிடெக்டிவ் ஏஜென்சினா நாங்க படத்துல பார்த்ததுதான், மேக்ஸிமம் வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க நிறைய கேசஸ் எதிர்பார்க்க முடியாது. நிறைய கேசஸ் வரணும், நிறைய பேர் குற்றம் பண்ணணும். நான் நிறைய பேர் குற்றம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால குற்றங்கள் குறைவாக இருக்கிறதுனால குறைவான கேசஸே நமக்கு வருது. அதுவே வந்து மண்டை பிச்சுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான். கண்டிப்பா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஒன்னொன்னும் வித்தியாசமா இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே இந்த மோனோட்டானஸா ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்கவே எனக்கு பிடிக்காது. அதாவது புதுசு புதுசா, அதாவது என்னை வந்து இன்னமும் கத்துக்கிறத விடலையான்னு தான் கேட்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவேன். இந்த குரோஷா பேக்ஸ் பண்றது, பெயிண்டிங் பண்றது, நிப் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், அப்புறம் எம்பாசிங் ஒர்க்ஸ், இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிட்டே இருப்பேன். அது லேர்னிங் ப்ராசஸா இன்னைக்கு வரைக்கும் நான் நிக்கல. இப்போ புதுசா வந்து பெருங்காயம் ஹவு டு மேனுஃபேக்சர் பெருங்காயம் லேர்ன் பண்ணிட்டு, பெருங்காயமே ஒரிஜினலா இப்போ என்னோட பெருங்காயம் நீங்க உள்ள வந்தபோது நீங்க பார்த்துருப்பீங்க, பெருங்காயம் வாசனை தான் வந்திருக்கும். இட்ஸ் பிகாஸ் நான் வந்து பெருங்காயம் மேனுஃபேக்சர் பண்றேன். ஒரு கன்சைன்மெண்ட் இங்க இருக்கு, அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வருவாங்க. இன்ஜினியரிங் ஆக்சுவலி படிச்சீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம்னு உங்களுக்கு தோணுச்சு? இது வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, எங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அப்பா வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க. ஸோ அது வந்து நாங்க வாடகைக்கு விட்டாங்க, சப்ளீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்க யாருக்கு வாடகைக்கு விட்டோமோ அவங்கள தேடி போற ஒரு ப்ராசஸை நான் அப்போ பண்ணேன். தேடி போனீங்க? ஆமா, அவங்கள தேடுறதுக்காக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை தேடி போனேன். அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி எங்க ஹஸ்பண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்களையும் கண்டுபிடிச்சு எங்க ஹஸ்பண்டையும் கண்டுபிடிச்சு. ஆமா. ஓகே. இப்போ அங்க போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே ஜாயின் ஆமா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபீமேல் டிடெக்டிவ்ஸ் கிடையாது. நான் சொல்றது 1993ல வந்து விமன் வந்து வேலைக்கு போறதே கொஞ்சம் கம்மி தான் இருந்தாங்க. ரொம்ப மோசம்லாம் கிடையாது இருந்தாங்க. பட் அந்த டைம்ல டிடெக்டிவ் ஏஜென்சி இப்பவே நீங்க டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்றீங்க. அப்ப அந்த டைம்ல விமனே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விமனை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து பண்ணி தரீங்களான்னு கேட்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு, அதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கேஸ். ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு விமனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கிருந்து அவங்க அப்பாவை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்பா வந்து பணம் பாரோ பண்ணிட்டு கொடுக்காம ஒரு அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். ஸோ இந்த ஃபீமேல் அவங்க பொண்ணு வந்து இந்த சர்ச்சுக்கு வரும்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அங்கேருந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு, அவங்க வீட்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஷேடோ பண்ணி அந்த பொண்ணு வெளியே போகும்போது அவங்க அப்பா எங்க வந்து மீட் பண்றாங்கன்னு பார்த்து அப்படி அவங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அதான் என் வெரி ஃபர்ஸ்ட் கேஸ். 93ங்கும் போது நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கேன்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள வரலையா? அப்போ நீங்க சொல்லியிருப்பாங்களா ஏதாவது, நீ ஒரு பொண்ணை மட்டும் எதுக்கு அதுக்குள்ள இருக்கீங்க? அது அப்போ நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கேட்கவே வேணாம். நம்ம கிரிட்டிசிசம் இப்பயே பாக்குறீங்களே, ஒரு மனிதர் புதிதாக வந்து எடுத்து ஒரு பச்சிலம் குழந்தைய வந்து ஏத்துக்கிறதுக்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம நீந்தி தான் வெளியில வந்த அவங்க என்னன்னா, நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில தான் என்னை வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க நினைக்கிறதுனால நான் அதுவாக போறது கிடையாது. நான் என்னவோ அதுவாக தான் நான் இருக்க போறேன்.
ஆக்சுவலி So, ஹஸ்பண்ட் சப்போர்ட். ஆமா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட். ஓகே. ஸோ மை சில்ட்ரன்ஸ் ஆல்சோ கிரேட். ஏன்னா குழந்தைல இருந்து நானே தான் உங்களை பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து லவ் மேரேஜுங்கனால பேரண்ட்ஸ் வந்து கூட வந்து எந்த ஹெல்ப்புமே கிடையாது. ஸோ அப்படியே எனக்கு வந்து நான் லிவ்ட் இன் வேளச்சேரி. அங்கே ஐ ஹேட் அ வெரி ஹியூஜ் கம்யூனிட்டி பீப்புள்னா அங்கங்கே ஸ்கேட்டர்டாக தான் வீடு இருக்கும். ஆனாலும் வந்து நாங்கள் ஒரு 40 ஃபேமிலிஸ் அங்கே ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். நான் வந்து இப்போ கேஸ் விஷயமா அப்போ நான் கேசஸ்லாம் நானே போய் ஃபீல்டில் ஹேண்டில் பண்ணுவேன். அப்போல்லாம் எனக்கு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்கிறதே ஃபர்ஸ்ட்ல தெரியாது. இட் வாஸ் ஸோ ஈஸி தென். நான் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா குடுக்குன்னு ஓடுவேன் நான். எதிரில் ஒரு ஆண்டி இருப்பாங்க, அந்த ஆண்டி நான் வெளில போகிறேன் அப்படிங்கன்னு தூக்கி போட்டு போவேன். இல்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுப்பேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா பாப்பாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு. இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவுல. ஆமாம், ஏன்னா ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன்ஸ் அண்ட் த ப்ரொஃபஷன். ஏன்னா அப்போல்லாம் ரேருக்கு ரொம்ப கம்மி தானே கேஸ் உங்களுக்கு. நீங்க அதுக்கு போய் ஆளை சம்பளம் வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து உருப்பட முடியும்? டிடெக்டிவ்னு பெருசா இருந்திருக்காது. இருந்திருக்க. அப்போ மென்னுங்கும் போது மென்னோட வேலைக்கு எங்கிட்ட ஆள் இருந்தாங்க. விமனுங்கிற வேலை என்னமா நான் தான். இப்போ நீங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போய் அந்த பொண்ணு இருக்கான்னு பார்க்கணும்னா நான் தான் போய் ஆகணும். நோ அதர் கோ. இப்போ நீங்க உமனா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு? இப்போ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நைட் டைம் போய் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கும் சேஃப்டி மீறியெல்லாம் ஒர்க் பண்ண மாதிரி விமன் நைட் டைம்ல வந்து விமன் வெளியே போனா, இப்போ வந்து நைட்ல வந்து 12 மணி 1 மணிக்கு போனா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க விமன். அன்னைக்கு வந்து நீங்க 9 மணிக்கு மேல வெளியில போனாலே ஏன் வராங்க, ஒரு பொண்ணு ஏன் வெளியே வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டம் அன்னைக்கெல்லாம். அப்போ நான் போறேன்னா உண்மையாவே நிஜமாலுமே தெரிஞ்சிரும், நான் அவனை ஃபாலோ பண்ண தான் போறேன்னு தெரிஞ்சிரும். அதனால we don't entertain women in the night times. இன்னைக்குமே we don't entertain women in the night times. ஏன்னா there is no safety as such. ஏன்னா எல்லாரோட சேஃப்டியும் நம்மளே தான் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் வந்து போலீஸ் வருவாங்கன்னெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்க முடியாது. ஏன்னா எவ்ரிவேர். ஏன்னா இங்க பாருங்க, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஹியர் இன் திஸ் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு 50 ஸ்டேஷன்ல 50 கான்ஸ்டபிள்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 50 கான்ஸ்டபிள், இதுக்கு இவ்வளோ பெரிய வைட் ஏரியா திஸ் இஸ். இதை கவர் பண்ணணும்னா அந்த 50 பேர் வந்து 50 பேரும் ஒரே நேரத்தில் ஸ்டேஷன்லாம் இருக்க முடியாது. தே ஹேவ் ஷிஃப்ட்ஸ். ஸோ 25 பேர் இருப்பாங்க. 25 பேர் எப்படி நம்ம எல்லாரையும் மானிட்டர் பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் நோ. அதனால நான் ஆல்வேஸ் டேக் சேஃப்டி மெஷர்ஸ் வென் ஐ சென்ட் மை ஸ்டாஃப் அண்ட் ஃபீல்ட். எதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், வி கிவ் தம் சம் கைட்லைன்ஸ். இதுக்கு மேலன்னா யூ டோன்ட் ஃபாலோ தெம் ஆர் யூ டோன்ட் டூ திஸ் ஒர்க், யூ கெட் பேக் டு த ஆஃபீஸ், வி வில் சி நெக்ஸ்ட் டே. முதல்ல சேஃப்டி ஆஃப் த ஸ்டாஃப், அதுதான் நான் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அதுதான் நான் கொடுக்குறது. ரொம்ப ரிஸ்கி கேசஸ் அப்படின்னாக்கா நாங்கள் 2-3 மெத்தட்ஸ் வச்சுருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிப்போம். அது எப்படி இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அவங்க வராங்க அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ. இப்போ அதான் நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க, அவங்களை கண்டுபிடிக்க போகிறீங்க, நீங்கள் எதுலையாவது மாட்டின மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? பொண்ணு வந்து ஆக்சுவலி ஷீ இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தி தெரியுது. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வச்சுட்டு போய்ட்டாரு. இவங்களுக்கு வெளியே போக முடியாது, கீழே செக்யூரிட்டி. சர்வன்ட் மைடுக்கிட்ட வந்து ஒரு சின்ன லெட்டரை எழுதி எங்களுக்கு அனுப்பி விட்றாங்க இங்கிலீஷில். அண்ட் அப்போல்லாம் வந்து இந்த டயல் டெலிஃபோன் இருக்கும், அந்த எல்லோ பேஜஸில் நம்பர்ஸ் இருக்கும், எங்கள் நம்பர்ஸ் இருக்கும், டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்பர் அதில் இருக்கும். அதை பார்த்து அந்த பொண்ணு அந்த அட்ரஸ் எல்லாம் எழுதி எங்கள் கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டு அந்த பொண்ணு வந்தாங்க எங்களை பார்க்கறதுக்கு. வந்து அந்த சர்வன்ட் மெய்டு வந்து எங்களுக்கு கொடுத்து ரெஸ்கியூ மீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டே கேட்குறோம், அந்த மெய்டுகிட்டே கேட்குறோம் எப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்கன்னு கேட்டு நாங்கள் உள்ளே போய் அவங்கள மீட் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளத்தெல்லாம் கேட்டு அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் நாங்கள் கொடுத்தோம். இப்போ 1993 இப்போ வரைக்கும் இருக்கீங்க இல்லையா? இப்போ நிறைய கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு மண்டை உடைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அண்ட் தெர் வாஸ் நோ டெக்னாலஜி, நோ செல்ஃபோன், எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து இந்த கேமரா இப்படிலாம் கேமரா இருக்கும், அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கோம் கிளைண்ட். அப்போது இப்போ நீங்கள் செல்ஃபோனை வச்சு இப்படி கூட கேமரா ஃபோட்டோ எடுக்க முடியாது. உடனே என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு கேட்டுருவாங்க. ஸோ நவ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃபாலோ பண்ணுறது. அப்போ தான் டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குன்ற ஒரு இதுவே எல்லாருக்கும் தெரியாது. சும்மா யாரோ பின்னாடி வராங்கன்னு திரும்பி பார்ப்பாங்க, திரும்பி பார்த்தாங்கன்னா உடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நவ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம தெருவுக்கு தெருவு சிசிடிவி கேமரா, மூளை முடுக்கெல்லாம் சிசிடிவி கேமரா. ஸோ மாட்டணும்னா நாங்க தான் மாட்டுவோம். ஸோ இப்போ ரொம்ப டெக்னிக்கலா பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உங்களை வந்து போலீஸ் அவங்களும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஃபைன் பண்ணி கொடுங்க இந்த பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? நான் அது போலீஸும் நம்மளுக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து கொலை கொள்ளை பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க பண்றது, நம்ம பண்றதெல்லாம் ஃபேமிலி ஓரியன்டட் கேசஸ். ஸோ Okay. அதனால வந்து அது எங்க சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. we are two different journals. Okay. ஆக்சுவலி இந்த வேலு படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து அவங்களும் டிடெக்டிவ்ல தான் ஒர்க் அந்த பண்ணுவாங்க. ஒரு படத்துல மட்டும்தான் என்னால வந்து ஒரு டிடெக்டிவ் பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்ற படம் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நம்ப முடியாத மாதிரி, அங்க ஒரு பல்லு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு படம் இருந்தது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா அவ வாலண்டியராவே சொல்லுவேன் இந்த மாதிரி ஃபேக் ரிப்போர்ட் கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. கொடுக்கறது கிடையாது. we don't do that. அவங்க கிட்ட சொல்லிடுவோம், நீங்க இப்படிதான் வேணும்னு எங்கிட்ட ரிப்போர்ட் கேட்க முடியாதுங்கிறத இனிஷியலா அவங்க பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்றது. ஏன்னா இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு அது நல்லாவே தெரியும். என்ன இருக்கோ, உண்மை என்ன இருக்கோ அதை நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த நாங்க வந்து தெளிவுபடுத்திடுவோம் ஆரம்பத்திலேயே. நாங்க இதை கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்துல வந்துடாதீங்க. கேட்டிருக்காங்க எல்லாமே. கேட்பாங்க, என்ன லவ் மேட்டர்ல பொண்ணு வந்து பையனை வந்து பிடிக்காத மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க அப்படிம்பாங்க. சரி, அப்ப நாங்க சொல்லுவோம், அவங்க ஆல்ரெடி 18, நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, சட்டத்தின் முன்னால எதுவுமே செல்லுபடியாகாது. ஸோ நீங்க இந்த மாதிரி கிமிக்ஸ் வேலை பண்றதெல்லாம் விட்டுட்டு என்ன நல்லது நடக்கணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். அந்த மாதிரி கேசஸ் நாங்க we tell them ஃப்ராங்கா வந்து அவங்களை உட்கார வச்சு ஒரு கவுன்சிலிங் தான் நாங்க கொடுப்போமே உங்களுக்கு. யூ டோன்ட் டேக் இட் இன் அ சீரியஸ் வே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். இப்போ இந்த டிடெக்டிவ் ஃபீல்ட்லயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியாஸ் அப்படின்னா எதுனா? இப்போ இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நின்று கேஸ் பார்க்கறது கொஞ்சம் ஈஸி. பட் அதுவுமே வந்து இப்போ நானெல்லாம் போனேன்னா ஒரு கொஞ்ச நேரம் பசங்க நின்னான்னா, எதுக்கு நிக்கிறேன், ஏன் இங்க நிக்கிறேன், ஏன் இந்த 2 வாட்டி இந்த ரோட்ல போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டரையே நான் ஒரு டிக்கெட் இருக்கேன். அவர் ஐயோ மேடம்க்கு என்னை தெரியும், மேடம் இருந்தாலும் வந்து என்னை பார்த்து கேட்டுட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி, மேடம் நீங்க அவர் வந்து நான் அந்த பில்டர் மேடம், அவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு சிலர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா ஏன் ரொம்ப நேரம் நிற்கிறேன்னு கேட்பாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட். ஏன்னா நாங்கள் இப்போ இந்த தெருவில் அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். பட் நீங்கள் இதே யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ளாட்டுக்குள்ள போய் எங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஒரு பெரிய பெரிய ஹியூஜ் ஃப்ளாட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போறதே இப்பெல்லாம் நிறைய வந்து சிஸ்டம் வந்துருச்சு. ஒரு அவங்க ஆக்சஸ் கொடுத்து உள்ள இருக்கவங்க ஆக்சஸ் கொடுத்தாதான் நீங்க அந்த ஃப்ளாட்டுக்குள்ளேயே போற மாதிரி. So that is a very difficult task for us right now. இப்போ நான் விஸ்வநாத் சன் அப்படின்னு ஒரு மூவி ட்ரைலர் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா 40+ இருக்கும், இந்த பொண்ணு வந்து 20+ தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேணும் வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற மாதிரி சீன்ஸ் இருக்கு. ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான கேசஸ் இருக்கா? ரியல் லைஃப்ல நான் எங்க பக்கத்துல ஒரு டெனன்ட் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே இந்த நீங்க சொல்ற மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் 20 வயசு டிஃபரன்ஸ் இருந்தது. மாமா பையனை அத்தை பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுது. அது வந்து அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து நாள் ஆக ஆக காமிச்சு கொடுக்குது. பட் அது ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும்போது அது இது லவ் என்ன லவ் ஆனாலும் அது ஒரு ஃபேமிலிக்குள்ள நடந்த லவ், அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. பட் வேற இது எல்லா இடத்துலயுமே ஓகே ஆகுமா? அந்த காலத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா தான் கல்யாணம் பண்ண 10 வருஷம் 15 வருஷம் டிஃபரன்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அதை ஒத்துக்கிறது இல்லை. இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த நேரம் வந்து ஒரு அந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து அந்த 20 வயசுலாம் என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் 20-23 வயசுல என் லைஃப் இப்படி இருக்குமா, நல்லா ஆயிடுமா, இவரோட நான் வாழ்ந்தா நல்லா இருக்க முடியுமா, அப்படி ஒரு தாட்ல தான் அந்த பொண்ணு போய் அவங்கள போய் கேட்கறது. நீங்க அந்த படத்துல நீங்க சொல்றது இருக்கு இல்லையா, இதே மாதிரி ரியல் லைஃப்லயும் நடக்கும். பட் நாள் ஆக ஆக அவங்க ஒருவேளை அந்த மேரேஜ் லைஃப்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்து இப்ப அந்த டிவோர்ஸ் வாங்கிக்கலாங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அந்த காலத்துல டிவோர்ஸுங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நான் சொல்றேன், அந்த காலத்துல ஏஜ் டிஃபரன்ஸ்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நிறைய தாத்தா பாட்டிங்க காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த டிவோர்ஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கும், அதெல்லாம் பத்தி திங்க் பண்றதுக்கே நேரம் இருக்காது. வீட்டுக்குள்ள வேலை இருக்கும், பசங்க படிக்கிறது, பசங்களுக்கு எதை பாக்குறது அதை பாக்குறது, இல்ல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, குழந்தை பிறக்கும், வீட்லயே நிறைய குழந்தைங்க இருக்கும். ஸோ தியர் ஒர்க் பேர்டனும் நிறைய இருக்கும். அதை பத்தி யோசிக்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்கா. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது.
ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா இவங்க ஒரு செப்பரேட் ஃபேமிலி ஆயிடுறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இவங்களுக்கு நடுவுல வந்து சண்டைகள் ஏற்பட்டனா அது வந்து விவாகரத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அன்னைக்கு வந்து ஏன் அன்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அன்னைக்கு இருந்திருக்காங்க. ப்ராபப்ளா இன்னைக்கும் கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் இட் மை டிஃபர். ஸோ தட் இஸ் நாட் அன் ஆப்ட் திங். கரெக்டான விஷயம்னு நம்ம சொல்லிட முடியாது. அது இப்போ வந்து கல்யாணம் பண்றது இஸ் செகண்டரி மேம். இப்போ என்னன்னா இப்போ ஏஜ் அதிகமா இருக்கு, அவங்களோட வந்து வெறும் பழக்கம் மட்டும் வச்சுக்கிற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பாக்குறோம். இது வந்து ஒரு கான்செப்ட்மா. இது வந்து இப்போ இந்த யங் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வெளியூர்ல இருந்து வராங்க, இங்க உள்ளூர்லயே இருக்காங்க. வெளியில இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்லர் போறது, மெனிக்யூர் பண்றது, பெடிக்யூர் பண்றது, ஃபேஷியல் பண்றது, ஹேர் ஃபோமிங் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. இதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஆகுமா? இப்ப அந்த அந்த பணம் வந்து அம்மா அப்பாட்ட கிட்ட கிடைக்குமா? காலேஜ் படிக்கிற பொண்ணு, காலேஜ் பொண்ணுக்கு அவங்க அதுக்கே லோன் வாங்கி அவங்க ஃபீஸ் கட்டிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை, அப்ப அது எப்படி நிறைவேற்றுறது? இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இவங்களோட போய் இவங்களோட அப்படியே பழகினாக்க அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்க தராங்க. இந்த சுகர் டேடி கான்செப்ட் அது. ஸோ வயசானவங்களோட சின்ன பெண்கள் போறது இது சகஜமாயிடுச்சு. இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்குது இது. இன்னைக்கு வந்து அதுக்கு சுகர் டேடின்னு பேர் வச்சிருக்காங்க. நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பண்ணியிருக்கேன் இந்த கேஸ். இப்போ சின்ன பொண்ணுங்க கல்யாண ஆண்களோட வந்து இப்படி இருக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. பேரண்ட்ஸே வந்து பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் ஆக்சுவலா அம்மாவுக்கு வந்து தெரியும் தான் பொண்ணு தப்பு பண்ணதுன்னா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. இப்போ இந்த மாதிரி ஒரு செலவுகள் அதிகமாகும்போது தான் பொண்ணோட வாழ்க்கை முறை ஸ்டைல் வந்து மாறுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதெல்லாம் பண்றதுக்கு இவ்வளவு காசு ஆகுமே, நம்ம பொண்ணு இதெல்லாம் பண்ணிக்கிறாளே, அப்போ இவளுக்கு எங்க இருந்து காசு வருது அப்படிங்கிற டவுட் வந்துடும். அவங்களுக்கு எங்ககிட்ட வரணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ண, எப்படி என் பொண்ணு காசு வருதுன்னு தெரியல, இவ்வளவு எல்லாம் பண்ணிக்கிறா அவ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எங்கிட்ட கொடுக்கும்போது நாங்க ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி இவங்களோட போறாங்க, பேமெண்ட் வந்து அவங்க கிட்ட தான் உங்களுக்கு வருது அப்படிங்கறத வந்து நாங்க கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்க சொன்னோம். அது எப்படி மேம் அவங்க திருப்பி அவங்க நார்மல் லைஃப்க்கு எப்படி கொண்டு வர முடிஞ்சதா? அவங்க நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த சுகர் டேடிங்கிறவர் வந்து எப்பவுமே இங்க இருந்துட போறது கிடையாது. அவரும் போயிடுவாரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவருக்கு பேர பிள்ளைங்களாம் இருப்பாங்க அந்த வயசுல. அவங்களும் வந்து இது ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான் அவங்களும் போயிடுவாங்க. அதுல they don't get into the marriage இல்லையா, it is just ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து விலகி போற மாதிரி விலகி போயிடுவாங்க. இந்த காலகட்டத்துல இப்போ முந்தின காலகட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாமா, இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது லீகலாவே இப்ப பண்றாங்களா? லீகலா பண்றாங்களா என்னன்னு தெரியல, பட் இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. ஓகே, வேற இதே மாதிரி வேற ஏதாவது கேஸ் இருக்காங்க? நிறைய வெவ்வேறு விதமா அது மாறி இருக்கும். அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்லயே வந்து இப்ப நம்ம பேசுறது ஏஜ் டிஃபரன்ஸ்ல வச்சுதான் பேசுறோம். ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனா வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு நேரம் கிடையாது. அதே ஒரு ஃபிளாட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசு பையனோட அவங்களுக்கு கான்டாக்ட் ஆகுது. எங்க ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டியை நம்பி கொடுக்குற பணமெல்லாம் அவங்ககிட்ட போகுது. ஒரு நாள் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையுமே காணும். அப்போ எங்ககிட்ட வராங்க. அப்போ நாங்க போய் கண்டுபிடிச்சு சொல்றோம், இந்த மாதிரி இந்த பையனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க வந்து அங்கே இல்லை, கேரளா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேரளாலேருந்து போய் அவங்கள பார்த்த உடனே இவங்களை கூப்பிட்டு சொன்னோடனே இவங்க அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட வந்து அது வரைக்கும் நாங்கள் அந்த பொண்ணை எங்கேயும் போக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த பொண்ணை வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த பொண்ணுகிட்ட நான் வந்து தனியாக உட்காந்து பேசும்போது இவர் பணம் சம்பாரிச்சு கொடுக்குறாரு, எனக்கு ஒரு மெட்டாசன் மாத்திரை வேணும்னா கூட வாங்கி கொடுத்தாரா, வாங்கி கொடுக்கல. என்ன சாப்பிட்டியான்னு கேட்டாரா, கேட்கல. தூங்குனியான்னு கேட்டாரா, என்னை வந்து அவர் எதுவுமே கேட்கறது இல்லை. ஆனால் இந்த பையன் தான் என்னை பார்த்துக்கிறான் அப்படின்னாங்க. தெரியுமா, இந்த பையன் தான் பார்த்துக்கிறான், இந்த பையனை பார்த்துக்கிறது, இந்த பையன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நீ காசு கொடுக்குற, நீ காசு கொடுக்கறதுல தான் அவன் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வரான், சாப்பாடை கேட்டால் சாப்பாடை வாங்கிட்டு வந்து தரான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு, இவன் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து தான் வந்தது. ஸோ நீ தப்பு பண்ணுறங்கிறது உனக்கு புரியுதா புரியலையா, இந்த விஷயத்த உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டே நீ சொல்லியிருந்துருக்கணும். நீங்கள் காசு மட்டும் கொடுக்குறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து என் கூட பேசணும்னு தோணலை, என் கூட பேசுங்கன்னு நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி போனது தவறுமா, அவனும் வந்து உன்கிட்ட காசுக்காக தானே வந்திருக்கான், எவ்வளோ காசு உங்ககிட்ட வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா ஷி ரியலைஸ்ட் அண்ட் ஷி கேம் பேக். இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் தான் இப்படி மாற்றம் கொண்டு வராங்க. ஆமா, இப்போ சின்ன சின்ன யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஏன் இப்போ வந்து பெரிய வயசானவங்களை டார்கெட் பண்றதுக்கான ரீசன் என்ன?
வயசானவங்கன்னா பிரச்சனை இல்லைம்மா. யங் பாய்ஸோட போனீங்கன்னா அவன் வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு த்ரெட்டன் பண்ணுவான். வயசானவங்க த்ரெட்டன் பண்ண போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு இவங்களுக்கு வேணுங்கிற காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட்